சகோதரா, அங்கே வீடுகளுக்கு மரண வீட்டுக்கு போகிற பொழுது அந்த மரித்தவருடைய பேரை சொல்ல மாட்டார்கள், பேரே மாறிவிடும். அங்கே பிரேதம் என்று சொல்லுவார்கள். முடி எடுத்தாச்சா, உடம்பு எடுத்தாச்சா, அடக்கம் பண்ணியாச்சா, எரிச்சாச்சா, இதைத்தான் கேட்பார்கள் ஒழிய பேரை சொல்ல மாட்டார்கள். இதுதான் அற்பமான வாழ்க்கை. இந்த அற்பமான வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறாய்? இன்றைக்கு இரவு குடிக்கிறவரை பாருங்கள், குடித்து போட்டு குட்டத்தட்ட அந்த குடி போதை தெளியும் வரைக்கும் சந்தோஷம். ஆனால் காலையில் எழுந்தவுடனே ஒன்றும் தெரியாது. என் அன்பு சகோதரா, அதனால் உன்னுடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது? உன்னுடைய சரீரம் வளர்கிறதா? உன்னுடைய ஆத்மா திருப்தி அடைகிறதா? அல்லது போனால் நீ குடிக்கிறதால உன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதா? நன்றாய் பார், நன்றாய் ஆராய்ந்து பார். குடித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்கே சரீரம் அழிந்து போகிறது ஒழிய அதனால எந்த தைரியத்தையும் எந்த பலத்தையும் ஒருவராலும் கண்டுகொள்ள முடியாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்பமான வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு அடிமைத்தனமாகி இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ இருக்கிற இடத்துல சிந்தித்து பார். நீ நடக்கிற நடை சரி என்றதா? நீ நீ ஓடுகிற ஓட்டம் சரியா? நீ நினைக்கிற காரியம் சரியா? உன்னுடைய அடிமைத்தன வாழ்க்கை சரியா? எத்தனை பேருக்கு உன்னால் பிரயோஜனம்? உன்னுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா? உன்னுடைய தாய் தந்தைக்கு பிரயோஜனமா? யாருக்கு பிரயோஜனம்? என்ன பிரயோஜனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு பணத்தை அழிக்கிறாய்? எவ்வளவு பணத்தை சீரழிக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார். இந்த நாளிலும் இந்த மாலை வேளையில இந்த இடத்துல சகோதரன் சொன்ன சாத்தியை கேட்பீர்களா? அவர் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே சாராயம் குடிப்பார். நாங்கள் நிற்கும் பொழுது கோழி பத்துவார். ஒரு நாளைக்கு பெட்டி கணக்காக கோழி, அங்கே போத்தல் கணக்காக கசிப்பு. எங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் போதகர் என்று நினைக்காம ஒரு மரியாதை தராம எங்களுக்கு முன்பதாகவே சாராயம் குடிப்பார். இன்றைக்கு அந்த செலவுகளை எல்லாத்தையும் நிப்பாட்டி ஆண்டவர் ஒரு நல்ல மனிதனாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே இயேசு மதம் மாற்றுகிறவர் அல்ல. இயேசு ஒரு மத தலைவன் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்ற வந்தவர் தான் இயேசு. பாவ வழக்கம் பொல்லாத தீட்டான காரியம் எல்லாவற்றிலும் இருந்து மீட்டெடுக்க இயேசு வந்தார் ஒழிய மதத்தை பரப்பவோ ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணவோ வேதக்காரர் என்று பட்டம் சூட்டவோ இயேசு வரவில்லை. இயேசு மத தலைவன் இல்லையம்மா. இயேசு மத தலைவன் சகோதரனே. இயேசு மனிதனை நேசிக்கிறவர். இந்த உலகத்திலே பார்த்தால் பல தெய்வங்களை வணங்குகிறோம். ஆனால் அந்த ஜாதி இந்த ஜாதியோடு அந்த ஜாதி சேத மாட்டார்கள். இந்த தெய்வத்தை அந்த ஜாதி கும்பிட விட மாட்டார்கள். இப்படித்தான் உலகம். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. முழு உலகத்துக்கும் ஒரே தெய்வம் ஆண்டவரா இயேசு மாத்திரமே. முழு உலகத்துக்கும் ஒரே தெய்வம். அவர் படித்தவன் என்று பார்க்கிறவர் அல்ல, பட்டதாரி என்று பார்க்கிறவர் அல்ல, உயர்ந்த ஜாதி என்று பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வையிலே நாங்கள் எல்லாரும் சமமானவர்கள். அந்த மனிதனை நேசிக்கிற தெய்வம் இந்த இயேசுவை தவிர யாரும் முடியாது. அவர் ஒருவரே இந்த சகல அந்த சராசரங்கள் முழு உலகத்தை ஆளுகை செய்கிறவர் இயேசு மாத்திரமே. அன்பு சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு வாழ்க்கையை சற்று பார். மரணம் வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறது? நீ நினைக்கலாம், ஒருவேளை நான் சொல்ல விளையாட்டா நினைக்கலாம், செத்த பிறகு என்ன தெரிய போகுது. அன்பு சகோதரா, நான் உயிரோடு இருக்கிற பொழுதுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உயிர் இல்லாட்டால் என்னுடைய நடமாட்டம் ஒன்றும் கிடையாது. அந்த உயிர் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார், அங்கே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள், தகுதியற்ற வாழ்க்கை வாழுகிறவர்கள் அங்கே நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். ரெண்டு உலகம் இருக்கிறது, ஒன்று பாதாளம், ஒன்று பரலோகம். இன்னைக்கு எல்லா மதங்களும் சொல்லும், அங்கே நன்மை செய்தால் சொர்க்கலோகம், தீமை செய்தால் நரகலோகம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அதே போலதான் வேதாகமம் சொல்லுகிறது, பரலோகம் என்று உண்டு, பாதாளம் என்று உண்டு. அந்த பாதாளத்துக்கு செல்லுகிற நபர்கள் மிக இலகுவாய் செல்ல முடியும். ஏனென்றால் இந்த பாதாளத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் பொல்லாத பிசாசு. இந்த பிசாசானவன் ஜனங்களை பாவ
பாவத்துக்குள்ளே தள்ளி அந்த தீட்டான காரியங்களை செய்ய வைத்து ஒரு நாள் மரணத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து அவன் தன் பக்கம் இழுத்து செல்வான். ஆனால் இயேசுவோ இந்த பாவத்தில் வாழுகிற மனிதரை விடுதலையாக்கி ஒரு மனம் திரும்புதற்களாய் கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்திலே கொண்டு வைப்பார். இதுதான் வித்தியாசம். ஆகவே பாதாளம் என்பது ஒரு பஞ்சுமத்தை போட்டு சந்தோஷமாய் வாழுகிற இடம் இல்ல. என் வாலிப சகோதரா, என் வாலிப சகோதரனே, இந்த நாளில் சொல்லுகிற கொன்று அங்கே பாதாளம் என்பது அக்கினி. அக்கினி எரிந்து கொண்டிருக்கும், அக்கினி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அங்கே விழுகிறவர்களை அந்த நெருப்புக்குள்ள இருந்து புழு கடிக்கும். அந்த புழு சாகாது, தாகமாயிருக்கும், தண்ணி விடாக்கும். அங்கே யாரும் வந்து தண்ணி கொடுக்க முடியாது, அங்கே யாரும் வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த நரக வேதனைக்குள் தள்ளப்படாதபடி, இந்த நரகத்துக்குள் விழுந்து போகாதபடிதான் இயேசு மனுக்குலத்தை மீட்கும்படியாக, இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால இந்த எல்லா பழக்க வழக்கத்தை விட்டு மனம் திரும்பின இந்த நபர்கள் தான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கும்படியாய், இந்த இயேசுவை அடையாளம் காண்பிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சகோதரனே. இலகுவில இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் விட மாட்டாது. ஒருவேளை உங்களோட இடத்துல வந்து இப்படிப்பட்ட காரியம் செய்கிறோம் என்று சொன்னால் நீங்க வரமாட்டோம் என்று சொல்லுவீர்கள். காரணம், அது நீங்கள் நினைப்பீர்கள் நான் சுயமாய் சொல்லுகிறேன் என்று இல்ல. உங்களுடைய பணத்தை அழிய வைக்கவும், உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் கெடுக்கவும், குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்கவும் ஒருவன் இருக்கிறான். அந்த பிசாசு என்ன செய்வான் என்றால், நீ மனம் திரும்ப விடாதபடி, நல்ல வாழ்க்கை வாழ விடாதபடி, உலகத்தோடு சண்டை பிடிக்க, ஊரோடு சண்டை பிடிக்க, மற்றவருடைய பொருளை கொள்ளையிட, குடும்பத்துக்கு அடிக்க, அங்கே உதாரணமா போக, அப்படி தீட்டான காரியங்களை செய்து ஒரு நாள் உன்னை மரணத்துக்குள் கொண்டு போவான். அதற்காகவே உங்களுடைய இருதயம் விட்டு கொடுக்காது, உங்களுடைய இருதயம் விட்டு கொடுக்காது. வா பாப்போம், வேலைக்காரரா வந்து என்ன சேர்ந்து பார்ப்போம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்திலே இன்றைக்கு நிற்கிறோம். நாளைக்கு வருமோ வரமாட்டோமோ தெரியாது. மரணம் என்று வருகிற முன்பதாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரணம் வருகிற முன்பதாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்க்கை வாழப்போறீர்கள் என்று நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். மரணத்துக்கு பின்பதாய் இயேசு உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அங்க யாரும் சாதாரணமாய் போக முடியாது. பாவிகளுக்கு அங்க இடம் இல்லை, அங்க அசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவருக்கு இடம் இல்லை, நீதியற்ற வாழ்க்கை வாழுகிறவருக்கு இடம் இல்லை. நீதிமான்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால உங்கள் முன்னிலையில வந்திருக்கிறோம். மாறுங்கள், உங்கள் பழக்க வழக்கங்களை விடுங்க, உங்களுடைய பொல்லாத வாழ்க்கையை விடுங்க. ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல இருதயம் உடையவர்களாக, மற்றவர்கள் மதிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லுங்கள். ஆகவே இந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து இன்னொரு வாழ்க்கைக்குள் நீங்கள் போக வேண்டுமா இருந்தா அது கடவுளுடைய உதவி வேண்டும், அது கடவுளுடைய உதவி வேண்டும். இயேசுவால் மட்டும்தான் அந்த உதவியை கண்டுகொள்ள முடியும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க விரும்பினா, உண்மையில மாற்றத்தை பார்க்க விரும்பினா, இந்த இடத்தை யாருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைச்சா நீங்க முன்பதாய் வாருங்கள், முன்பதா வாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்துக்குள்ள இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் என்னை விடுகிறதே இல்லை. என்னுடைய பணம் அழிந்து கொண்டு இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சமாதானம் கெட்டுக்கொண்டு இருக்கிறது, எனக்கு ஜெபிக்குங்க, ஜெபித்து விடுங்க என்று சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட வேண்டாம். நீங்க விரும்பி வருகிற அந்த நாளில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அங்க ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் இந்த கல்லாறு பிரதேசத்தில் வாழுகிற அனைத்து ஜனங்களையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் நீ பொறுப்படுப்பீராக. இவளை சூழ்ந்திருக்கிற பொல்லாத கட்டுக்கள், இவளை ஆக்கிரமிக்கிற பொல்லாத வல்லமைகள், நன்மை தீமை அறிய விடாதபடி இவர்களை ஆளுமைப்படுத்துகிற எல்லா விதமான சத்துருக்களுக்கும் விரோதமாய் ஜெபிக்கிறேன், சாத்தானுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்கிறது. இதோ உம்முடைய நிழல்
இந்த கல்லார் பிரதேசத்தை இந்த மாலையில மூடும்படியா ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, எந்த மனிதர்கள் இந்த சத்தத்தை கேட்டு எந்த மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய குடும்பத்திலும் அவருடைய சமுதாயத்திலும் அவருடைய சந்ததியிலும் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரியா இருக்கிறதா? நீங்கள் வாழுகிற வாழ்க்கை சரியா? குடும்பத்தோடு வாழுகிற வாழ்க்கை சரியா? உறவுகளோடு வாழுகிற வாழ்க்கை சரியா? நண்பர்களோடு வாழ்கிற வாழ்க்கை சரியா? சற்று சிந்தித்து பார் என் அன்பு சகோதரா. ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு. அது ஒரு நாள் வரும், எப்பவென்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன் நாங்கள் சத்தம் போட்டு கத்தி கத்தி உங்களுக்கு சொல்லுகிறோம் தெரியுமா? மரணத்துக்கு பின்பதாய் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை உண்டு. இந்த பூமியிலே தற்காலிகமான வாழ்க்கை. சில பேர் 50 வயதிலே மரித்து விடுவார்கள், 20 வயதிலே மரித்து விடுவார்கள், 100 வயதிலே மரித்து விடுவார்கள். யாரும் ஆண்டு கணக்காகவோ வயசு முதிர்ந்தவர்களாய் வாழ முடியாது. எல்லாருக்கும் மரணம் உண்டு. மரணத்துக்கு பின்பதாய் ஒரு வாழ்க்கை உண்டு. அன்பு சகோதரா, ஒரு மனிதனுக்கு எப்படி மரணம் வருகிறது தெரியுமா? சரீரத்தில் இருந்து அந்த ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு பிரிக்கிற பொழுது கண்களுக்கு முன்பதாய் தென்படுகிற ஒரு நபர் அன்றைய